ஓம் முருகா போற்றி. ஓம் சரவண பவ. என் அன்பு குழந்தையே, உன்னிடம் ஒன்று சொல்லியே ஆக வேண்டும். யாரிடமும் நீ எதுவும் பகிராதே. ஒரு உண்மை ஒரு காதிடம் போனால் அது பல காதுகளை கடந்து செல்லும்போது அது வேறொரு கதையாக மாறிவிடும். அதனால்தான் உன்னை எச்சரித்து விட்டு போகலாம் என்று வந்திருக்கின்றேன். நான் சொல்வது உனக்கு அலட்சியமாக தோன்றலாம் என்று, ஆனால் அதுவே நாளை பெரிய விஷயமாக மாறி உன் வாழ்க்கையே முடித்துவிடும். தயவு செய்து நான் சொல்வதை கொஞ்சமாவது கேள். இந்த ஆழமான கருத்தை நீ உன் மனதில் பதிய வைத்துக்கொள். இது உண்மை. இது நிச்சயம் சத்தியமாக கூட இருக்கலாம். ஒரு ரகசியம் நம்மை மீறி அடுத்தவர் காதுகளுக்கு செல்லும் போது அது அதன் உண்மையான தன்மையை இழந்து முற்றிலும் மாறுபட்ட ஒரு வடிவத்தை எடுத்து விடுகிறது. இது ஏன் நிகழ்கிறது? இதன் பின்னணியில் உள்ள உளவியல் என்ன? நாம் சொந்த விஷயங்களை யாரிடம் பகிர வேண்டும், யாரிடம் பகிரக்கூடாது என்பதை எப்படி தீர்மானிப்பது என்பதை பற்றி தான் இன்று நான் உனக்கு முழுமையாக சொல்ல வந்திருக்கின்றேன். ஒரு காலத்தில் குழந்தைகள் விளையாடும் ஒரு விளையாட்டு இருந்தது. அதைத்தான் நாம் சீன காது அல்லது டெலிஃபோன் விளையாட்டு என்று சொல்லுவோம். பல குழந்தைகள் வரிசையாக நின்று முதல் குழந்தை அடுத்த குழந்தையின் காதில் ஒரு சிறிய கதையை அல்லது ஏதோ ஒரு வாக்கியத்தை சொல்லும். அது எப்போதும் இருக்கிறது. அது அப்படியே ஒவ்வொருடமும் கடந்து கடைசியில் இருக்கும் குழந்தைக்கு செல்லும் போது முதல் குழந்தை சொன்ன விஷயத்திற்கும் கடைசி குழந்தை கேட்ட விஷயத்திற்கும் எவ்வளவு பெரிய வித்தியாசம் இருக்கும். இது ஒரு சின்ன நிகழ்ச்சி தான். இதை உனக்கு உதாரணமாகத்தான் சொல்கிறேன். இது ஏன் நிகழ்கிறது? இந்த விளையாட்டு நமக்கு காட்டும் உண்மை என்னவென்றால், ஒவ்வொருவரும் ஒரு தகவலை கேட்கும்போது அவர்கள் தங்களின் சொந்த புரிதல், முன் முடிவுகள் மற்றும் உணர்ச்சிகளின் மூலம் அதை வடிகட்டி தங்கள் விருப்பப்படி மாற்றிக்கொள்கின்றார்கள். சிலர் அதில் சுவாரஸ்யத்திற்காக சிலவற்றை சேர்த்து கொள்வார்கள். சிலர் சிலவற்றை தவிர்த்துவிட்டு போவார்கள். ஆனால் கடைசியில் அந்த தகவல் அதன் உண்மையான வடிவத்தை தாண்டி எல்லாவற்றையுமே இழந்து விடுகிறது. இது நம் நிஜ வாழ்க்கையிலும் இப்படித்தான் நடக்கின்றது. உதாரணமாக, உங்கள் நண்பரிடம் இன்று ஆஃபீஸ் மேனேஜர் என் மேல் கொஞ்சம் கோபமாக இருந்து சொல்கிறீர்கள் என்று வைத்துக்கொள்வோம். அந்த நண்பர் என்ன செய்வார்? மற்றவரிடம் சொல்லும்போது, மேனேஜர் இவனிடம் ரொம்பவே கோபமாக கத்தினார் என்று சொல்லலாம். அடுத்தவர் அதை கேட்கும்போது, மேனேஜர் இவனை வேலைக்கு வராதபடி திட்டினார் என்று சொல்லிவிடலாம். இப்படி ஒரு சின்ன உண்மை பல காதுகளை கடந்து செல்லும் போது அது ஒரு பெரிய கதையாகி விடுகிறது. நம் வாழ்க்கையில் சில விஷயங்கள் நம் தனிப்பட்ட முன்னேற்றத்திற்கும் மன அமைதிக்கும் தேவையானவை. நம்முடைய லட்சியங்கள், நம் திட்டங்கள், நம் பலவீனங்கள், நாம் சில தனிப்பட்ட அனுபவங்களை நாம் எல்லோரிடம் பகிர்ந்து கொள்ளக்கூடாது, கூடவே கூடாது. நம் பலவீனங்களை, தவறுகளை எல்லோரிடமும் பகிர்ந்து கொள்ளும் போது அது நமக்கு எதிரான ஆயுதமாக மாறக்கூடும். சிலர் அதை வைத்து நம்மை பழி வாங்கலாம் அல்லது ஏமாற்றக்கூட செய்யலாம். நம் லட்சியங்களை மற்றும் திட்டங்களை மற்றவர்களிடம் சொல்லும்போது சிலர் நம்மை ஊக்கப்படுத்தினாலும் பலர் நம்மை தேவையற்ற விமர்சனங்கள் செய்து நம்மை மனச்சோர்வடைய செய்து விடுவார்கள். இதனால் நாம் இலக்கை அடைவதில் நமக்கு தேவையற்ற தடைகள் கூட ஏற்படலாம். சில நேரங்களில் ஒருவரிடம் இருக்கும் கோபத்தையோ அல்லது வருத்தத்தையோ மற்றவரிடம் பகிர்ந்து கொள்வதால் தேவையற்ற கருத்து வேறுபாடுகளும் நம் உறவுகளில் விரிசலும் ஏற்படும். யாரிடம் பகிரலாம்? இது மிக முக்கியமான கேள்வி. நாம் யாரிடமும் எதையும் பகிரக்கூடாது என்று சொல்லவில்லை. ஆனால் யாரை நம்புவது என்பதை நாம் விவேகத்துடன் தேர்ந்தெடுக்க வேண்டும். நம் வாழ்க்கை முழுவதும் நம்முடன் இருப்பார்கள், நம் நன்மையை கோருவார்கள், மேலும் நம் ரகசியங்களை பாதுகாப்பார்கள் என்று நாம் நம்பும் மிகச் சிலரிடம் மட்டுமே தனிப்பட்ட விஷயங்களை பகிர வேண்டும். அது நம்முடைய பெற்றோர், வாழ்க்கை துணை, மிக சிறந்த நண்பர்களாக கூட இருக்கலாம். நம் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு தேவையான சரியான ஆலோசனைகளை தரக்கூடிய மருத்துவர்கள், வழக்கறிஞர்கள், மனநல ஆலோசகர்கள் போன்றவரிடம் நம் தனிப்பட்ட விஷயங்களை பகிரலாம். யாரிடம் பகிரவே கூடாது தெரியுமா? எப்போதும் எதையாவது பேசிக்கொண்டே இருக்கும், அடுத்தவர்களை பற்றி பேசுவதில் ஆர்வம் காட்டும் நபர்களிடம் எந்த ஒரு ரகசியமும் சொல்லவே கூடாது. நம் வளர்ச்சியைக் கண்டு பொறாமைப்படும் நபர்களிடம் நம் லட்சியங்களை
மொத்தமாக பகிரவே கூடாது. நம்மை எப்போதும் விமர்சித்து கொண்டே இருக்கும் நபர்களிடம் நம் பலவீனங்களை பகிரவே கூடாது. நம்பிக்கைக்கு துரோகம் செய்பவர்கள், ஒரு முறை நம் நம்பிக்கையை உடைத்தவர்களிடம் மீண்டும் நம் ரகசியங்களை பகிரவே கூடாது. நாம் பேசுவதற்கு முன் ஒரு நிமிடம் யோசிக்க வேண்டும். இந்த வார்த்தை நான் யாரிடம் சொல்கின்றேன்? இது எந்த அளவுக்கு உண்மையானது? இதை அடுத்தவருக்கு சொல்வதால் நமக்கு என்ன பயன் என்று நம்மை நாமே கேட்டுக்கொள்ள வேண்டும். வார்த்தை ஒரு முறை கைவிட்டு போனால் அதை மீண்டும் திரும்ப பெற முடியாது என்ற பழமொழியை நினைவில் கொள்ளுங்கள். நாம் நம் வாழ்க்கையை மகிழ்ச்சியாகவும் அமைதியாகவும் வாழ நம் ரகசியங்களை நம் கைவசமே வைத்திருப்பது மிக 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 அவசியம். யாரையும் முழுமையாக நம்பாமல் அதே நேரத்தில் எல்லோரிடமும் அன்பாகவும் பழக கற்றுக்கொள்ளவும் வேண்டும். மௌனமே மிக பெரிய ஆயுதம் நமக்கு. பேச்சு என்பது வெள்ளி பொருள் என்றால் மௌனம் என்பது தங்க பொருள். பல நேரங்களில் நாம் தேவையில்லாமல் பேசிவிட்டு பிறகு வருந்துவதை விட அமைதியாக இருந்து நம் காரியத்தில் கவனமாக இருப்பதுதான் சிறந்தது. மௌனமாக இருப்பவர் தன்னுடைய ஆற்றலையும் எண்ணங்களையும் வீணடிப்பதில்லை. அவர் எப்போது பேச வேண்டும், எப்போது அமைதியாக இருக்க வேண்டும் என்ற விவேகத்தை கொண்டிருக்கின்றார். ஒரு ஊரில் ஒரு அரசர் இருந்தாராம். அவர் தான் செய்ய போகும் போர் திட்டங்களை பற்றி தன் தளபதிகளிடம் கூட விரிவாக பேச மாட்டாராம். ஒரு முறை தளபதி கேட்டார், அரசே, ஏன் உங்கள் திட்டங்களை முன்கூட்டியே யாரிடமும் சொல்வதில்லை? அதற்கு அரசர் சொன்னாராம், என் மனதில் இருக்கும் திட்டம் என் நாக்கை கடந்து வெளியே வந்தால் அது எதிரியின் காதுகளுக்கு செல்ல அதிக நேரம் ஆகாது. என் எண்ணம் எனக்குள்ளேயே இருக்கும் வரைதான் நான் அதற்கு தலைவன். அது வெளியே சென்று விட்டால் அதற்கு மற்றவர்கள் தலைவனாகி விடுவார்கள். அதுபோலத்தான் நம் எண்ணங்களும் திட்டங்களும் நமக்குள்ளே இருக்கும் வரை நாம் அதற்கு முதலாளி. அதை மற்றவர்களிடம் பகிர்ந்துவிட்டால் அதை பற்றிய மற்றவர்களின் கருத்துக்களுக்கு நாம் அடிமையாகி விடுகின்றோம். பழங்காலத்தில் ஒரு செய்தி ஊர் விட்டு ஊர் செல்ல பல நாட்களாகும். ஆனால் இன்றோ பல முகநூல்கள் வந்துவிட்டன, சமூக ஊடகங்கள் வந்துவிட்ட பிறகு ஒரு நொடியில் ஒரு தகவல் லட்சக்கணக்கான மக்களை சென்றடைகிறது. இங்குதான் அந்த முருகப்பெருமான் படத்தில் இருக்கும் வரிகள் 100% பொருந்தும். ஒருவர் தனக்கு தெரிந்த ஒரு அரைக்குறை உண்மையை ஒரு பதிவாகவோ அல்லது மெசேஜாகவோ போடுகிறார். அதை படிப்பவர் தன் சொந்த கற்பனையை சேர்த்து வேறு ஒருவருக்கு அதை மாற்றிவிடுகிறார். இது ஒரு உண்மையானது 10 பேரின் காதுகளையும் விரல்களையும் கடந்து செல்லும்போது அது முற்றிலும் தவறான ஒரு வதந்தியாக மாறிவிடுகிறது. இதனால் எத்தனையோ குடும்பங்களில் குழப்பங்கள், நல் உறவுகளில் விரிசல்கள், ஏன் சமூகத்தில் கூட தேவையில்லாத பதற்றங்கள் எல்லாம் உருவாகின்றன. எனவே ஒரு தகவலை நம் காதால் கேட்டாலோ அல்லது ஃபோனில் பார்த்தாலோ அதை அப்படியே மற்றவர்களிடம் பகிர்வதை தவிர்க்க வேண்டும். கேட்டது எல்லாம் உண்மையல்ல, பார்த்தது எல்லாம் உண்மையல்ல, தீர விசாரிப்பது மட்டுமே மெய். ஆகவே எந்த ஒரு பொருளாக வாங்குவதாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு வீட்டில் ஒரு விஷயம் பேசுவதாக இருந்தாலும் சரி, அந்த ரகசியம் உங்களுக்குள்ளே இருக்க வேண்டும். மற்றவர்களிடம் சொல்லி நீ என்ன ஆகப் போகின்றாய்? அவர்கள் சொல்லும் கருத்துக்கு நீ ஆமாம் என்று போட போகிறாயா? இல்லை அல்லவா? உன்னுடைய வாழ்க்கை நீ சம்பாதிக்கிறாய், நீ செய்ய போகிறாய். பிறகு ஏன் அவர்களிடம் சென்று கேட்கின்றாய்? உன்னுடைய விருப்பம் எதுவோ அதை செய். மற்றவர்களிடம் பகிலாதே. உன்னுடைய ரகசியம் உன்னிடமே இருக்கட்டும். யாருக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் வராது. உன் ரகசியம் உன்னிடம் இருக்கும் வரைதான் நீ மேலும் மேலும் வளர்ந்து கொண்டே இருப்பாய். சிறு விஷயம் கசிந்தாலும் அது ஊர் முழுவதும் பறந்து உன்னிடமே திரும்பி வரும். அப்பொழுது உன்னுடைய மனக்குமுறல் அதிகமாகும். உன்னுடைய மன கஷ்டம், கவலை எல்லாம் இன்னி வந்து சேர்ந்துவிடும். இது தேவையா உனக்கு? யாரிடம் சொன்னாயோ அவர்கள் மீது உனக்கு கோபமும் வரலாம். அதனால் இந்த ரகசியத்தை யாரிடமும் சொல்லாமல் உனக்குள்ளே வைத்துக்கொள். நீ செய்ய வேண்டிய கடமைகளிலிருந்து தவறாமல் நீ செய்து கொண்டே இரு. இந்த பொருள் வாங்க வேண்டும் என்று நினைத்தால் வாங்கிவிடு. அதை மற்றவர்களிடம் கேட்டுவிட்டு நீ வாங்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. அவர்களுடைய பொறுப்பு அவர்களுக்கு, உன்னுடைய பொறுப்பு உனக்கு. நீதான் பார்த்து கொள்ள வேண்டும். எந்த ஒரு ரகசியமும் உன் மனதுக்குள்ளே இருக்கட்டும்.
மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், அலட்சியம் செய்யாதே. இதுதான் உன்னுடைய எதிர்கால வாழ்க்கையை நீ எப்படி வாழ வேண்டும் என்பதை தீர்மானிப்பதாக கூட இருக்கலாம். முருகன் உனக்கு சொல்வது உன்னுடைய நன்மைக்காக மட்டுமே என்று நம்பினால் முழுவதும்